இளையராஜா கமல் படங்களுக்கு தான் பெஸ்ட் இசை கொடுத்ததா ரஜினியும், ரஜினி பெஸ்ட் இசை கொடுத்ததாக கமலும் குற்றம் சொல்கிறார்கள். அதுவும் ராஜாவிடம் சென்று சொன்னதாக ராஜா அவர்களே சொல்லியிருக்கிறார். மேலும் அவர் எனக்கு எந்த வேறுபாடும் இல்லை. நான் இருவருக்குமே நன்றாக தான் இசை அமைத்திருக்கிறேன் எனவும் சொல்லியிருக்கிறார். ஒரு ரசிகனாக பாடல்களை அந்த காலகட்டத்தில் கேட்டு, பார்த்து, படித்த சம்பவங்களை வைத்து ஒரு அனாலிசிஸ்க்கு போவோம். ராஜா 1976ஆம் ஆண்டு மே 14இல் அன்னக்கிளி மூலமாக உள்ளே நுழைகிறார். அந்த வருடம் ரஜினி, கமல் இருவரின் எந்த படங்களுக்கும் வாய்ப்பு வரவில்லை. 77ஆம் ஆண்டு முதன்முதலாக கவிக்குயில் என்கிற ரஜினி படத்துக்கு இசையமைக்கிறார். கவிக்குயில் சிவகுமார் படமானாலும் அதில் ரஜினியும் இருக்கிறார். ஜூலையில் இப்படம் வருகிறது. செப்டம்பரில் புவனா ஒரு கேள்விக்குறி வருகிறது. இதில் பாடல்களெல்லாம் ஹிட். ரஜினிக்கு ராஜாவின் டியூன் விழியிலே மலர்ந்தது. அக்டோபரில் காயத்ரி வெளிவருகிறது. காயத்ரி ஒரு த்ரில்லர் கதையானாலும் பாடல்கள் ரேடியோவில் ஹிட். இந்த வருடம் எந்த கமல் தனிப்படமும் வரவில்லை. ஆனால் ரஜினி கமல் இருவரும் இணைந்த 16 வயதினிலே ஆல்பம் படுஹிட்டாக வெற்றி பெறுகிறது. திரும்பும் இடமெல்லாம் இப்படத்தின் பாடல்கள்தான். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு போன்ற புதுமையான முயற்சி அப்பாடலை ஹிட்டாக்கியது. மொத்தத்தில் ரஜினியின் 3 படங்களை ஒன்றாக்கினாலும் 16 வயதினிலேக்கு ஈடாகாது. அதனால் 77 கமலுக்கு ராஜா தந்த ஸ்பெஷல். கமல் வருடம். அடுத்து 78ஆம் வருடம். கமலுக்கு சட்டம் என் கையில், சிகப்பு ரோஜாக்கள் என 2 படங்கள். 2மே ஹிட் பாடல்கள் கொண்டது. ரஜினிக்கு பைரவி, முள்ளும் மலரும் பிரியா என 3 படங்களோட மாது தப்பத மகா என்கிற கன்னட படம் உட்பட 4 படங்கள். இதில் முள்ளும் மலரும் பிரியா வெகுஜனங்களால் கொண்டாடப்பட்ட படம். முழு ஆல்பத்தின் எல்லா பாடல்களும் ஹிட் என பிரியா, முள்ளும் மலரும் என 2 படங்களும் முழுதாக 100 மதிப்பெண்களை பெறுகிறது. பைரவி ஹிட் என்றாலும் டிஎம்எஸ்ஸின் குரல் மைனஸ் தான். கமல், ரஜினி இருவரும் இணைந்து இளமை ஊஞ்சலாடுகிறது. அவள் அப்படித்தான் என 2 படங்கள் வெளிவந்தது இந்த வருடம்தான். இளமை ஊஞ்சலாடுகிறது ஆல்பத்தின் எல்லா பாடல்களும் ஹிட். அவள் அப்படித்தான் சிகப்பு ரோஜாக்கள் போல குறைந்த பாடல்கள் கொண்டது. மொத்தத்தில் பிரியா என்கிற ஒற்றை ஆல்பத்திற்காக 7 ரஜினி வருடம்தான். கமலுக்கு சட்டம் என் கையில், சிகப்பு ரோஜாக்கள், இளமை ஊஞ்சலாடுகிறது என எல்லாம் சேர்த்தாலும் பிரியா வெற்றி பெற்றது பாடல்களால் மட்டுமே. அதனால கிரெடிட் ரஜினிக்கே போகிறது. அடுத்து 79ஆம் ஆண்டு. ரஜினிக்கு ஜனவரியில் 6லிருந்து 60 வரை ஜூனில் தர்மயுத்தம், ஆகஸ்டில் நான் வாழ வைப்பேன், அக்டோபரில் அன்னை ஒரு ஆலயம் என 4 படங்கள். இதில் அன்னை ஒரு ஆலயம் ஆல்பம் ஹிட், முழு மதிப்பெண். மற்ற படங்களில் 1-2 பாடல்கள் ஹிட். நான் வாழ வைப்பேன் சிவாஜி படமானாலும் ரஜினிக்கான ஆகாயம் மேலே, பாதாளம் கீழே பாடல் ரேடியோ ஹிட். அதே நேரம் கமலுக்கு ஒரே ஒரு படம் கல்யாணராமன் மட்டுமே. கல்யாணராமன் 100 மதிப்பெண் பெறும் முழு ஆல்பமும் ஹிட் பாடல்கள். படத்தின் வெற்றிக்கு பாடல்களும் காரணம். ரஜினிக்கு ஆகாய கங்கை, கண்மணியே காதல் என்பது பாடல்கள் மட்டுமே பெரும் வரவேற்பை பெற்றன. அதனால் கமலுக்கான வருடமாகத்தான் கொள்ள வேண்டும். அடுத்து 1980ஆம் வருடம். ஆச்சரியமாக கமலுக்கு 2 படங்கள் மட்டுமே. குரு மற்றும் உல்லாச பறவைகள் மார்ச் மற்றும் ஜூலையில். குரு எல்லா பாடல்களும் ஹிட்டான பாடல்கள். உல்லாச பறவைகள் ஆல்பமும் அப்படியே. தெய்வீகராகம் என்கிற தெய்வீக பாடலோடு எங்கெங்கும் கண்டேனம்மா என்கிற தேங்காய் சீனிவாசன், மூர்த்தி காமெடி பாடல் கூட ரேடியோ ஹிட். ரஜினிக்கு ஜூனில் அன்புக்கு, நான் அடிமை, ஜூலையில் காளி, ஆகஸ்டில் ஜானி, நான் போட்ட சவால், அக்டோபரில் எல்லாம் உன் கைராசி, டிசம்பரில் முரட்டுக்காளை என 6 படங்கள். 100 மதிப்பெண்கள் ஜானி, 80 மதிப்பெண்கள் முரட்டுக்காளை, அன்புக்கு நான் அடிமை மற்றும் காளி, 50 மதிப்பெண்கள் நான் போட்ட சவால், வெறும் 20 மதிப்பெண்கள் மட்டுமே எல்லாம் உன் கைராசிக்கு. கமலுக்கு முழு ஆல்பம் 2 ஹிட் இருந்தாலும் ரஜினி வருடம்தான் இந்த வருடம். 81ஆம் ஆண்டில் கமலுக்கு ஜனவரி, மீண்டும் கோகிலா, பிப்ரவரி ராம் லக்ஷ்மண், ஏப்ரல் ராஜபார்வை, ஜூன் கடல் மீன்கள், ஆகஸ்ட் ஷங்கர்லால், அக்டோபர் டிக் டிக் டிக், டிசம்பர் எல்லாம் இன்பமயம். சங்கர்லால் தவிர பாக்கி எல்லாமே வெரைட்டியான ஹிட் பாடல்களை கொண்டது. ராஜபார்வை, மீண்டும் கோகிலா 100, கடல் மீன்கள், டிக் 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 80, எல்லாம் இன்பமயம் 70, ராம் லக்ஷ்மண் 50 மதிப்பெண்கள். ராதா ராதா நீ எங்கே, அந்தி மழை பொழிகிறது, பூ மலர்ந்திட, தாலாட்டுதே வானம் என பல ரேடியோ ஹிட்டுகள்.
ரஜினிக்கு மார்ச்சில் கழுகு, ஆகஸ்டில் நெற்றிக்கண், கர்ஜனை என 3 படங்கள். நெற்றிக்கண் 100 மதிப்பெண்கள். கழுகு 80, கர்ஜனை 50. எனவே இந்த வருடம் கமலின் வருடமே. 82. கமலுக்கு 3ஆம் பிறை, சகலகலா வல்லவன் மற்றும் ராணி தேனி. ரஜினிக்கு தனிக்காட்டு ராஜா, புதுக்கவிதை, எங்கேயோ கேட்ட குரல். புதுக்கவிதை மட்டுமே நல்ல ஆல்பம். மற்ற இரண்டும் சில பாடல்கள் ஹிட்டானது. இதுவும் கமல் வருடமே. 83ஆம் வருடம் ரஜினிக்கு பாயும் புலி, அடுத்த வாரிசு, தங்கமகன் எனவும், கமலுக்கு சாகர சங்கமம், சத்மா, தூங்காதே தம்பி, தூங்காதே எனவும் 3 படங்கள். இதிலும் கமலின் கை ஓங்கிய வருடம். சாகரசங்கம் சலங்கை ஒலியாகி டப் செய்யப்பட்டு டாப்ல நிற்கிறது. இதுவும் கமலுக்கான வருடம். 84ஆம் வருடம் கமலுக்கு ஒரே ஒரு எனக்குள் ஒருவன். ரஜினிக்கு நான் மகான் அல்ல, தம்பிக்கு எந்த ஊரு, கை கொடுக்கும் கை, அன்புள்ள ரஜினிகாந்த், நல்லவனுக்கு நல்லவன் என ரஜினிக்கு சிறப்பான ஆல்பங்கள். கமலுக்கு ஏற்ற கதை இருந்தும், கமல் பாடகனாக வந்தும், இன்னும் சிறப்பாக பாடல்களை தந்திருக்கலாமோ என தோன்றுகிறது. ஏனென்றால் இதன் ஒரிஜினல் ஹிந்தி கர்ஸ் படம் இசையால் ஹிட்டானது. ரஜினிக்கு அட்டகாசமான வருடம். ராஜாவும் நான் மகான் அல்ல தவிர மற்றவற்றில் தன் உழைப்பை கொட்டியிருப்பார். வெரைட்டியான பாடல்கள். இது ரஜினிக்கான வருடம். 85ஆம் வருடம் கமலுக்கு ஒரு கைதியின் டைரி, காக்கி சட்டை, அந்த ஒரு நிமிடம், உயர்ந்த உள்ளம், ஜப்பானில் கல்யாணராமன் என சோடை போகாத வருடம். சிறப்பு இந்த 5 ஆல்பங்களிலுமே ஒரு பாடலை கூட ஒதுக்க முடியாது. ராஜா கமல் இருவருக்கான ஸ்பெஷல் வருடம். ரஜினிக்கு நான் சிகப்பு மனிதன், உன் கண்ணில் நீர் வழிந்தால், ஸ்ரீ ராகவேந்திரர் படிக்காதவன். படிக்காதவன் மட்டுமே சிறப்பு. கமல் வருடம். 86இல் ரஜினிக்கு மிஸ்டர் பாரத், மாவீரன். மிஸ்டர் பாரத் ஹிட். மாவீரன் நல்ல இசை இருந்தும் ஏனோ பாடல்கள் பெரிய ஹிட்டுகளாகவில்லை. கமலுக்கு விக்ரம், நானும் ஒரு தொழிலாளி, சுவாதி முத்தியம், புன்னகை மன்னன். புன்னகை மன்னன் ஒன்று போதும். இந்த வருடமும் கமலுக்கான வருடமே. 87இல் கமலுக்கு நாயகன், காதல் பரிசு, பேர் சொல்லும் பிள்ளை. ரஜினிக்கு வேலைக்காரன் மட்டுமே. முழு ஆல்பமும் வேலைக்காரன் ஹிட் என்றாலும் நாயகனின் வெரைட்டி நம்மை கட்டி போட்டு விடுகிறது. சோ கமல் வருடமே இதுவும். 88ஆம் வருடம் ரஜினிக்கு குரு சிஷ்யன், தர்மத்தின் தலைவன் என 2 படங்கள். பிளட் ஸ்டோன் ஆங்கில படத்தை தமிழாக்கும் போது ராஜா பின்னணி இசை மட்டும் செய்ததாக செய்தி உண்டு. படத்தின் பெயர் வைரவேல். கமலுக்கு சத்யா, சூரசம்ஹாரம், உன்னால் முடியும் தம்பி. 3மே ஒதுக்க முடியாத பாடல்கள் கொண்ட ஆல்பங்கள். கமல் ரஜினியின் 5 ஆல்பங்களும் சிறப்பு. எண்ணிக்கை அடிப்படையிலும் சத்யாவுக்காகவும் இந்த வருடமும் கமல் வருடமே. 89ஆம் வருடம் கமலுக்கு அபூர்வ சகோதரர்கள், வெற்றி விழா, இன்ட்ருட் சந்த்ருட் என 3 ஆல்பங்கள். ரஜினிக்கு ராஜாதி ராஜா, சிவா, மாப்பிள்ளை, ரொம்பவும் சிறப்பான ஆல்பங்கள். திரும்ப திரும்ப கேட்கப்படும் பாடல்களை அபூர்வ சகோதரர்கள் கொண்டிருப்பதைப் போல் ராஜாதி ராஜா இருந்தாலும் வெரைட்டியில் கமல் பாடல்களே. ராஜாதி ராஜா புதுமை ஒன்றுமே முயற்சிக்காத ஆல்பம். எனவே கமலுக்காக ராஜாவின் மூளை வேலை செய்திருக்கிறது. கமலுக்கான வருடம். 90இல் ரஜினிக்கு பணக்காரன், அதிசய பிறவி என 2 படங்களும், கமலுக்கு மைக்கேல் மதன காமராஜன் என ஒரே படமும் வெளியாகின. வழக்கம் போல கமலுக்கு வெரைட்டிகளை முயற்சித்திருப்பார். பணக்காரன் 100 வருடம் பாடல் திருமண வீடுகளில் இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கமல் பாடல்கள் புகழில் உச்சம் பெறுவதால் கமல் வருடமே. 91. கமலுக்கு குணா, ரஜினிக்கு தர்மதுரை, தளபதி. தளபதியின் வெரைட்டி அட்டகாமானது. குணா பாடல்களை விட தளபதி ஆல்பம் ஆல் டைம் ஹிட். ரஜினிக்கான மறக்க முடியாத வருடம். 92இல் ரஜினிக்கு மன்னன், பாண்டியன், கமலுக்கு சிங்காரவேலன், தேவர் மகன். பாண்டியன் ஆல்பம் ஹிட்டானாலும் கமலின் 2 ஆல்பங்களும் 100க்கு 100 மதிப்பெண்கள் கொண்டவை. மன்னன் சிறப்பில் ரஜினி பாடல் பாடுவதாக சொல்லி ஆசையை அவரின் ரசிகர்களிடம் கிளறிவிட்டு ஏமாற்றிய புண்ணியம் ராஜாவையே சேரும். கமலுக்கான சிறந்த வருடம். 93இல் எஜமான், உழைப்பாளி, வள்ளி. 3 ஆல்பங்களுமே ஹிட் என்றாலும் வள்ளியின் தனித்துவம் மற்ற 2லும் இல்லை. ஒப்புக்கு இசையமைத்தது போன்ற பாடல்கள் உழைப்பாளியுடையது. வெரைட்டியே இல்லாத ஆல்பங்கள். கமலுக்கு மகராசன், கலைஞன். முதலாக. ராஜா ரொம்ப மெனக்கெடாத கமல் ஆல்பங்கள். கலைஞன் சிறப்பு ரகம். வள்ளி என்னுள்ளே என்னுள்ளே பாடலுக்காக இந்த வருடம் ரஜினியுடையது. 94இல் ரஜினிக்கு வீரா வந்தது. ராஜா ரஜினி காம்போ இந்த படத்தோடு முடிவுக்கு வந்தது. பாடல்கள் வெற்றி. ஆனால் புதிய முயற்சிகள் இல்லை. கமலுக்கு மகாநதி, மகளிர் மட்டும். மகாநதி பாடல்கள் ஓகே ரகம். மகளிர் மட்டும் படத்தில் பாடல்கள் குறைவு. இந்த வருடம் ரஜினிக்கானது. இதன் பிறகு கமல் 2000இல் ராஜாவிடம் வந்தார். ஒரு மோசமான சூழ்நிலையில் ராஜாவிடம் வந்த கமலை ராஜா கைவிடவில்லை. நல்ல பாடல்கள்.
2004இல் கமலுடன் விருமாண்டி. அந்த படத்தை வேறொரு தளத்துக்கு அழைத்துப் போனது ராஜா மட்டுமே. கமல்ராஜா காம்போ மும்பை எக்ஸ்பிரஸ் படத்தோடு முடிவுற்றது. அந்த படம் தோல்வியடைந்ததோடு ராஜாவின் பாடல்களும் கவனிக்கப்படாமல் போனது. இந்த அனாலிசிஸ் மூலம் ரஜினியின் வருடங்களாக 76, 78, 80, 84, 91, 93, 94 என 8 வருடங்கள் இருக்கின்றன. கமலின் வருடங்களாக 77, 79, 81, 82, 83, 85, 86, 87, 88, 89, 90, 92, 2000, 2004, 2005 என 15 வருடங்கள் இருக்கின்றன. எனவே ரஜினி சொன்னதுதான் சரி. கமலுக்கே ராஜா அழகாக இசையமைத்திருக்கிறார் என புரிந்து கொள்ளலாம்.